அதிவேக ரயில் வழித்தடம், அதிவேக மீரட் மெட்ரோ மற்றும் நமோ பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நாட்டின் முதல் அதிவேக போக்குவரத்து அமைப்பின் டெல்லி மீரட் இடையிலான நமோ பாரத் வழித்தடத்தின் பெரும்பகுதி ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் கட்டுமான பணிகள் முடிவடைந்த மற்ற பகுதிகளில் ரயில் போக்குவரத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நமோ பாரத் ரயில் சேவையை பச்சை கொடி அசைத்து அர்ப்பணித்த அவர் சதாப்தி நகர் முதல் மீரட் தெற்கு ரயில் நிலையம் வரை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தார். ரயிலில் பயணித்த மாணவர்கள், அதிகாரிகள் மற்றும் பயணிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார். இந்த தடத்தில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் அதிவேக ரயில்களில் ஒன்றாக அமைகிறது. டெல்லி சாகிபாபாத், காசியாபாத், மோடி நகர் மற்றும் மீரட் போன்ற முக்கிய நகர்ப்புற மையங்களுக்கு தடையற்ற அதிவேக பயணத்தை இது வழங்கும். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் நிச்சயம் தீபம் ஏற்றுவோம் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அதை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடிய தமிழக அரசு தீபம் ஏற்றப்படுவதை தடுத்தது. நீதிபதி சுவாமிநாதன் தீபம் ஏற்ற உத்தரவிட்டும் அதை அரசு செயல்படுத்தவில்லை. இந்த நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை காணொலி ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். அதில் முருகப்பெருமான் திருவுருவ படத்திற்கு தீபாராதனை காட்டி வழிபடும் அவர், சக்திவேல் ஏந்திய குமரனுக்கு உகந்த திதியான சஷ்டியும் கந்தனுக்கு உகந்த நட்சத்திரமான கார்த்திகையும் இணைந்துள்ள நாள் என்று இந்த நாளில் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உறுதியை ஏற்று கந்த சஷ்டி கவசம் பாடி முருகனை போற்றுவோம். அனைவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கந்த சஷ்டி கவசம் பாடி முருகப்பெருமானின் பேரருள் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைத்திட மனதார பிரார்த்திப்போம் என்று பதிவிட்டுள்ளார். சென்னையில் புறநகர் மின்சார ரயில்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு வருவதால் 3வது நாளாக பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சென்னையின் மிக முக்கியமான ரயில் நிலையங்களில் ஒன்றான எழும்பூர் ரயில் நிலையத்தை மறுகட்டமைப்பு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை சீராக மேற்கொள்ள சென்னை கடற்கரை தொடங்கி தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில் சேவைகளின் எண்ணிக்கை தற்போது குறைக்கப்பட்டு உள்ளது. தினமும் 204 ரயில்கள் இந்த பாதையில் இயக்கப்பட்ட நிலையில் தற்போது 160 ரயில்களாக குறைக்கப்பட்டுள்ளது. 44 ரயில்கள் நிறுத்தப்பட்டு உள்ளன. இந்த நிலை ஏப்ரல் 5ஆம் தேதி வரை, அதாவது 45 நாட்களுக்கு நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தினமும் புறநகர் ரயிலில் பயணிக்கும் லட்சக்கணக்கானோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ரயில்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதால் இயக்கப்படும் ரயில்களில் கூட்டம் அலைமோதுகிறது. அதைவிட ரயிலுக்காக காத்திருப்பு பெரும் தலைவலியாகவே மாறிவிட்டது. பள்ளி, கல்லூரி, அலுவலகம் செல்வோர் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். பெரியவர்கள், பெண்களால் நெரிசலில் ரயிலில் ஏற முடியாத நிலை இருக்கிறது. இதற்கு மாற்றாக மெட்ரோ ரயிலை மக்கள் தேர்வு செய்வதால் அங்கும் கூட்டம் திக்குமுக்காடுகிறது. கடந்த வாரம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஏற்றம் கண்டிருந்தது. அதேபோல் வாரத்தின் முதல் நாளான இன்று தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1440 உயர்ந்து உள்ளது. கடந்த 10ஆம் தேதி வரை தங்கம் விலை ஏற்றத்திலேயே இருந்த நிலையில் அதற்கு பிறகான நாட்களில் சற்று விலை குறைய தொடங்கி மீண்டும் கடந்த வாரம் இறுதியில் 2080 ரூபாய் உயர்ந்து இருந்தது. தற்போது வாரத்தின் முதல் நாளான இன்று விலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சவரனுக்கு 1440 ரூபாய் விலை அதிகரித்து 1 கிராம் தங்கம் 14,860 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,18,880 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலையும் ஏற்றம் கண்டிருக்கிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 10 உயர்ந்து 1 கிராம் 300 ரூபாய்க்கும், 1 கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சட்டசபை தேர்தல் நெருங்கும் தருவாயில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கியுள்ளது. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த திமுக சார்பில் அக்கட்சியின் பொருளாளரும் எம்பியுமான TR பாலு தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. முதலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக இரு தரப்பினரும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி 5 தொகுதிகள் வரை கேட்டுள்ளது. ஆனால் இம்முறை திமுக தரப்பிலிருந்து அக்கட்சிக்கு 2 தொகுதிகள் மட்டும் வழங்க திட்டமிட்டதாக தெரிகிறது. ஏனெனில் கடந்த தேர்தலின் போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 3 இடங்களில் ஏணி சின்னத்தில் போட்டியிட்டு அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவியது குறிப்பிடத்தக்கது.
மேலும் மதிமுக, மக்கள் நீதி மய்யம், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழு இன்று பேச்சுவார்த்தை நடத்தினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி February 26, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 27ஆம் தேதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ், பிசிக, தேமுதிக உள்ளிட்ட பிற கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று திமுக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தல் எனக்கும் ஸ்டாலின் சாருக்கும் இடையே நடக்கும் போர் என்று தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். வேலூரில் தாவேக சார்பில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்களை யாரும் உரிமை கோர முடியாது, எங்கள் ஓட்டு தாவேகா தான், யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம் என்று மக்கள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள், சூப்பர் கிளாரிட்டி அவர்களுக்கு தெரியும். உண்மையான எலெக்ஷன் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர், தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் இடையே நடக்கின்ற போர் என்று விஜய் பேசினார். வரும் 26ஆம் தேதி நடிகை ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவரகொண்டாவிற்கு உதய்பூரில் திருமணம் நடைபெறப் போவதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. எனினும் இதை ராஷ்மிகாவும் விஜய் தேவரகொண்டாவும் உறுதி செய்யாமல் இருந்தனர். தற்போது தங்களுடைய திருமணம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இருவரும் பகிர்ந்து உள்ளனர். இதுகுறித்து த வெட்டிங் ஆஃப் விரோஷ் எனும் பெயரில் அழைப்பிதழை வெளியிட்டு உள்ளனர். அந்த அழைப்பிதழில், எங்கள் அன்பானவர்களே, நீங்கள் எப்போதும் எங்கள் இருவருடனும் இருந்தீர்கள். மிகுந்த அன்புடன் விரோஷ் என்ற பெயரை எங்களுக்கு அளித்துள்ளீர்கள். அதை அன்போடு ஏற்று எங்கள் இதயம் நிறைந்த நாங்கள் இணையும் இந்த விழாவிற்கு த வெட்டிங் ஆஃப் விரோஷ் என்று பெயரிட விரும்புகிறோம் என்றும், எங்களை இவ்வளவு நாள் அன்புடன் தாங்கி வந்ததற்கு நன்றி. இனியும் நீங்கள் எங்களின் ஒரு பகுதியாக எப்போதும் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் என்றும் இடம்பெற்று உள்ளது. இந்த அழைப்பிதழை இருவரும் தங்களது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து உள்ளனர்.